الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாமுள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாமுள்ள அல்லாஹுவின் மகத்தான கிருபையினால் புனிதமிக்க ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்கக்கூடிய நன்மக்களாக நாம் திகழ்கிறோம். பொதுவாக இது போன்ற ரமலான் மாத காலகட்டங்களிலே எல்லா பள்ளிவாசல்களிலேயும் பல்வேறு தலைப்பிலான மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சிகள், மார்க்க அறிவுரைகள் தொடர்ந்து நடைபெறுவதை நாம் நன்கு அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த ரமலானினுடைய மாதம் கொரோனா நோய் பரவக்கூடிய காலகட்டம் என்பதாலும் அதன் காரணத்தினால் மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து பல நாட்களாக ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிற காரணத்தினாலும் எந்த பள்ளிவாசல்கள்லையும் ஜமாத்து தொழுகையோ சொற்பொழிவு நிகழ்ச்சிகளோ மார்க்க அறிவுரை சம்பந்தப்பட்ட பயான் நிகழ்ச்சிகள் எதுவுமே நடைபெறுவது கிடையாது. ஆனால் அதே வேளை இது போன்ற ரமலான் மாத காலகட்டங்களில் மக்கள் மார்க்கத்தோடு தொடர்பில் உள்ளவர்களாக இருக்கணும், குர்ஆன் ஹதீஸுகளோடு தொடர்பில் உள்ளவர்களாக, மார்க்க உபதேசங்களை அதிகமாக அறிந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு நம்முடைய ஜமாத்திலிருந்து பல்வேறு தாயிக்கள், மார்க்க பிரச்சாரர்கள் அவர்களுடைய இல்லங்களில் அமர்ந்தபடியே பல தலைப்பில் சொற்பொழிவுகள் நிகழ்த்தப்பட்டு அது வீடியோக்களாக பதிவு செய்யப்பட்டு தொலைக்காட்சிகள்லையும் சமூக வலைத்தளங்கள்லையும் தொடர்ந்து நாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாத காலகட்டங்களில் பல தலைப்புகளில் நம்முடைய ஜமாத்தினுடைய மாநில தலைமையகத்தில் தொடர் உரைகளும் நடக்கும். கடந்த வருடத்தில் 4 தலைப்புகளில் 4 வாரங்கள், ஒரு தலைப்பிற்கு ஒரு வாரம் என்கிற கணக்கில் 4 வாரங்கள் தொடர் உரைகள் நிகழ்த்தப்பட்டது. அதுபோல இந்த வருடத்திற்கும் 4 தலைப்புகள் தேர்வு செய்யப்பட்டு அது தொடர்பாக 4 தாயிக்கள் நம்முடைய ஜமாத்தின் மாநில தலைமையகத்தில் தொடர் உரை ஆற்றுவதாக இருந்தது. ஆனால் இந்த ஊரடங்கு உத்தரவின் காரணத்தினால பள்ளிவாசல்கள்லாம் செயல்பாட்டில் இல்லை, தொழுகை நடைபெறுவது இல்லை, பயான் நடைபெறுவது இல்லை. அப்படிங்கும் போது இந்த தொடர் உரையும் நம்ம பள்ளிவாசலில் பண்ண வாய்ப்பு இல்லை, முடியாது. அதனால இந்த தொடர் உரைகள் பள்ளிவாசலில் நிகழ்த்தப்படாவிட்டாலும் ரமலான் மாத காலகட்டங்களில் மார்க்க அறிவுரைகள் ஏதேனும் ஒரு விதத்தில் மக்களை போய் சென்றடைந்து கொண்டே இருக்கணும். அதனால இதை நம்ம நிறுத்திட வேண்டாம். அவங்க வீடுகளில் இருந்தபடியே என்ன தலைப்பு முன்னர் தேர்வு செய்யப்பட்டதோ அதே தலைப்பிலேயே வீடியோக்களாக பதிவு செய்து அவைகளை தொலைக்காட்சியிலையும் சமூக வலைத்தளங்களையும் ஒளிபரப்பு செய்வோம் என்கிற முடிவின் அடிப்படையில தான் தற்போது 4 தலைப்புகளுமே தனித்தனியாக பேசப்பட்டு வீடியோக்களாக பதிவு செய்யப்பட்டு தொலைக்காட்சிகளையும் சமூக வலைத்தளங்களையும் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த தலைப்பிலையும் தனியாக பேசப்பட்டு வீடியோ பதிவு செய்யப்பட்டு ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. இதை முதலாவதாக உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். இன்றிலிருந்து ஒரு வார காலகட்டத்திற்கு அழியும் உலகமும் அழியாத மறுமையும் என்கிற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்களாகிய நம்மை பொறுத்தவரை நாம இந்த உலக வாழ்க்கை அழிந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை என்றும் மறுமைதான் நிலையான ஒரு வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை என்று உறுதியாக நம்புகிறோம். முஸ்லிம் என்று சொன்னாலே அவரிடத்தில் இந்த மறுமை நம்பிக்கை நிச்சயமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இறை மறுப்பாளர்களிலிருந்து முஸ்லிம்களை வேறுபடுத்தி காட்டக்கூடிய மிக முக்கியமான அம்சமாக இந்த மறுமை நம்பிக்கை அமைந்திருக்கிறது. அது குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல ஏராளமான வசனங்கள்ல சொல்லுகிறான். நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த பக்ரா அத்தியாயத்தினுடைய ஆரம்ப ஒரு 5-6 வசனங்களை நம்ம அறிந்து வைத்திருப்போம். அலிஃப் லாம் மீம் தாலிக்கல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அப்படின்னு நம்ம ஓதுவோம். அதுல 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன யுமினூன பிமா உன்சில இலைக்க வமா உன்சில மின் கப்லிக். இந்த மூமின்கள், இறை நம்பிக்கையாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் உங்களுக்கு அருளப்பட்டதையும் நம்புவார்கள். ரசூலுல்லாஹ்வை நோக்கி அல்லாஹ் சொல்கிறான், நபியே இந்த மூமின்கள் உங்களுக்கு அருளப்பட்டதையும் நம்புவார்கள், வமா உன்சில மின் கப்லிக்க உங்களுக்கு முன்பு அருளப்பட்டதையும் நம்புவார்கள். அது மட்டுமல்ல, ஒபில் ஆகிரத்தி ஹும் யூகினூன் அவர்கள் மறுமையை உறுதியாக நம்புவார்கள். அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட வேதங்களை எல்லாம் நம்புவாங்க, தூதரை நம்புவாங்க, மறுமையை உறுதியாக நம்புவார்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான். அதுபோல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல
தன்னை நம்ப வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லக்கூடிய இடங்கள்ல எல்லாம் மறுமை நம்பிக்கையும் சேர்த்து தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த வாசகத்தை நீங்க அதிகமா குர்ஆன்ல பார்க்க இயலும். எது? ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டு. இந்த சொற்பிரயோகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல பல இடங்களில் வலியுறுத்தி சொல்கிறான். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புவாரோ, இன் குன்ன யுமின்ன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அவர் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பியிருந்தால், வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், நன்மை என்பது எதுவென்றால் யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பி என்று அல்லாஹ் பல்வேறு விஷயங்களை பட்டியல் போடுகிறான். அப்ப அல்லாஹ் தன்னை நம்ப வேண்டும் என்று சொல்லக்கூடிய பல இடங்கள்ல மறுமை நம்பிக்கையும் சேர்த்து வலியுறுத்துகிறான் என்று அந்த வசனங்களெல்லாம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, மூமின்கள் என்றாலே, இறை நம்பிக்கையாளர்கள் என்றாலே அவங்க மறுமையை உறுதியா நம்புவாங்க. மறுமையை நம்புவதில் அவருடைய உள்ளத்தில் கொஞ்சம் கூட சலனம் இருக்காது, கொஞ்சம் கூட டவுட்டே இருக்காது என்று பல வசனங்கள் நமக்கு சொல்லுது. நம்ம மறுமையை நம்புறோம்னா அதனுடைய பொருள் என்ன? எந்த அர்த்தத்தில் நம்ம மறுமையை நம்புறோம்? இந்த உலகம் நிலையானது கிடையாது, இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்பட்டு விடும், எல்லோரும் மரணிப்பார்கள், மரணத்திற்கு பிறகு கபூர்ல ஒரு வாழ்க்கை இருக்கு, மன்னரை வாழ்க்கை என்று ஒன்று உள்ளது, எல்லோரும் அழிக்கப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ் எல்லா மக்களையும் கபூர்ல இருந்து மன்னரையிலிருந்து எழுப்புவான், எழுப்பி அனைவரையும் ஒன்று திரட்டுவான், விசாரிப்பான், அவர்களுடைய செயல்களின் பதிவேட்டை கொடுப்பான், நன்மை தீமை எடை போட்டு பார்ப்பான், சுவனத்திற்குரியவர்களை சுவனத்திற்கும் நரகத்திற்குரியவர்களை நரகத்திற்கும் அல்லாஹ் அனுப்புவான். மறுமை நம்பிக்கை என்பது இப்படி எல்லாவற்றையும் உள்ளடக்கியதுதான் மறுமை நம்பிக்கை. இப்படித்தான் நம்ம மறுமையை நம்புறோம், இப்படித்தான் நம்ப வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது குறித்து குர்ஆன்ல நமக்கு எந்த சிந்தனையை போதிக்கிறான்? இந்த உலகம் கண்டிப்பா ஒரு நாள் அழியும், எல்லா மக்களையும் நான் ஒன்று திரட்டுவேன், அவர்களுடைய செயல்களுக்கு உண்டான கூலிய நான் அவர்களுக்கு கொடுப்பேன், அவர்களை விசாரிப்பேன், இந்த நாள் நிச்சயம் நடந்தே தீரும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். எப்படி சொல்கிறான் என்றால், 3வது அத்தியாயம் 25வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபகைஃப இதா ஜமஅனாஹும் லியௌமின் லா ரைப ஃபீஹி, எந்த சந்தேகமும் இல்லாத ஒரு நாளில் உங்களை நாம் ஒன்று திரட்டுவோம், அப்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுல டவுட்டே கிடையாது, ஒரு நாள் கண்டிப்பா உங்க எல்லாத்தையுமே ஒன்று திரட்டுவோம். வ உஃபியத்து குல்லு நஃப்ஸின் மா கஸபத், அவர்கள் சம்பாதித்தவற்றுக்கு உண்டான கூலி பரிபூர்ணமாக நிறைவேற்றப்படும். வஹும் லா யுத்லமூன், அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். இதை அல்லாஹ் சொல்கிறான். 4வது அத்தியாயம் 87வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹ் அவன்தான் இறைவன், லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வேறு கடவுள் இல்லை, லயஜ்மா அன்னக்கும் இலா யௌமில் கியாமா, மறுமை நாளில் உங்களை ஒன்று திரட்டுவான், லா ரைப ஃபீஹி, அதில் சந்தேகம் இல்லை, ஒமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா, அல்லாஹ்வை விட உண்மை பேசுபவன் யார்? அல்லாஹ் சொல்ற இந்த தகவல், அல்லாஹ் சொல்லுகிற இந்த கருத்து உண்மை. இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்படும், உங்கள் அனைவரையும் அல்லாஹ் ஒரு நாளில் ஒன்று திரட்டுவான், உங்களுக்கு உண்டான செயல்களுக்கு உண்டான கூலி அல்லாஹ் தருவான், இது நடந்தே தீரும் என்று இப்படி மறுமையை நம்புவதை பற்றி அல்லாஹ் நமக்கு குர்ஆன்ல சொல்லித் தருகிறான். இப்ப மறுமையை நம்புறோம்னா இந்த அர்த்தத்தில் நம்ம நம்புறோம். இந்த நம்பிக்கை முஸ்லிம்களாகி நம்மிடத்தில் இருக்கிறது. இறை நம்பிக்கையாளர்கள் இந்த மறுமை நம்பிக்கையை தான் மறுத்தார்கள். எல்லா இறை தூதர்களும் தமது சமுதாய மக்களுக்கு அல்லாஹ்வை பத்தி, அல்லாஹ்வுடைய வேதத்தை பத்தி எடுத்து சொன்ன மாதிரி, மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு, இந்த உலகம் நமக்கு நிலையான உலகம் இல்லை, இந்த உலகம் அழிஞ்சிரும், மறுமை என்று ஒன்று உள்ளது, அந்த உலகம் தான் நமக்கான உலகம், நிலையான நிரந்தரமான வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கு நம்ம தயாராகணும் என்றுதான் எல்லா இறை தூதர்களும் அவங்கவுங்க மக்களுக்கு, சமுதாய மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணாங்க. அப்படி பிரச்சாரம் பண்ணும்போது அந்த சமுதாயத்தில் உள்ள இறை மறுப்பாளர்கள் மரணத்திற்கு பிறகு வாழ்க்கையா, அதையெல்லாம் நம்ப முடியாதுன்னாங்க. இந்த மறுமை நம்பிக்கை தான் அவர்களுக்கு இறை தூதர்களை நம்புவதற்கே பெரிய தடையா இருந்தது. அல்லாஹ்வையெல்லாம் அவங்க நம்பினாங்க, தூதரை நம்ப மறுத்தார்கள், தூதர் சொன்ன வேதங்களை நம்ப மறுத்தார்கள். அதுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருந்த பல அம்சங்கள்ல ஒண்ணு என்ன? மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை இருக்குன்னு சொல்ற, அதை எப்படி நம்ப முடியும்? மறுமையெல்லாம் ஒண்ணு கிடையாது, இந்த உலகம் மட்டும்தான், இந்த உலகத்துக்கு அப்புறம் நம்ம மரணித்ததற்கு பிறகுலாம் நம்ம எழுப்பப்பட மாட்டோம் என்று சொன்னார்கள். இறை மறுப்பாளர்கள் மறுமையை நம்ப மறுத்தார்கள் என்பதை குர்ஆன்ல அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்கிறான். தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். மரியம் என்கிற அத்தியாயத்தில் 66, 67வது வசனத்துல நீங்க பார்க்கலாம். அல்லாஹ் சொல்றான், வ யகூலுல் இன்சானு, மனிதன் சொல்கிறான், இதா மாமித்து லசௌஃப உக்ரஜு ஹய்யா, நான் மரணித்து விட்டால் மீண்டும் உயிரோடு எழுப்பப்படுவேனா அப்படின்னு கேட்கிறான். மனுஷன் கேட்கிறான், மரணித்ததற்கு பிறகு திரும்ப மீண்டும் ஒரு வாழ்க்கையா, மீண்டும் நாங்கள் எழுப்பப்படுவோமா, அது எப்படி எழுப்பப்படுவோம் என்று கேட்கிறார்கள். அவலா எதுக்குருள் இன்சானு அன்னா கலக்குனாஹு மின் கப்லு வலம் யக்கு ஷைஆ, இதற்கு முன்பு இதே மனிதன் எதுவாகவும் இல்லாத நிலையில் அவனை நாம் படைத்தோமே, அதை அவன் எண்ணி பார்க்க வேண்டாமா? அல்ல எப்படி சொல்றான் பாருங்க. என்னடா மறுமை வாழ்க்கை ஒண்ணு இல்லைங்கிறிய,
மரணித்ததற்கு பிறகு எழுப்பப்பட மாட்டோம் என்று சொல்கிறாயே, அதை ஆச்சரியமா கேட்கிறிய. நீ எதுவாகவும் இல்லாத நிலையில அல்லாஹ் உன்னை படைச்சானே. இன்னைக்கு ஒருவருக்கு 40 வயது, அவர் 20 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்தாருன்னா 20 வயது இளைஞரா இருந்தாருன்னு சொல்லிடுவோம். 30 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்தாரு, 10 வயசு சிறுவனா இருந்தாருன்னு சொல்லிடுவோம். அதுவே 60 வருஷத்துக்கு முன்னால் அவர் எப்படி இருந்தாரு? இன்றைக்கு 40 வயதுங்கிற நிலையில உள்ள ஒருவர், அவர் தன்னை குறித்து சிந்திச்சு பார்க்கணும். 60 வருஷத்துக்கு முன்னால் நம்ம என்னவா இருந்தோம், எங்க இருந்தோம், என்னவாக இருந்தோம்னே சொல்ல முடியாது. மனிதனுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர் லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா. இன்னது என்று குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நிலை கூட மனுஷனுக்கு இல்லாம இருந்ததே. அப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்ததை மனிதன் நினைத்து பார்க்க வேண்டாம். மனுஷனுக்கு அப்படிப்பட்ட ஒரு காலம் இல்லையா? அல்லாஹ் கேட்கிறான், இன்ன பொருள் என்று குறிப்பிட்டு சொல்லக்கூட முடியாத ஒரு காலம் மனிதனுக்கு இருந்ததே. அந்த இதெல்லாம் மனுஷன் நினைச்சு பார்க்க வேண்டாமா? அதைத்தான் அல்லாஹ் பதிலா சொல்லிடுறான். அப்ப இறை மறுப்பாளர்கள் மரணத்துக்கு பிறகு நாங்கள் எழுப்பப்படுவோமாங்கிறத அவங்க சந்தேக கண்ணோட்டத்தோடு கேட்டார்கள் என்பதை, மறுமையை நம்ப மறுத்தார்கள் என்பதை குர்ஆன்ல பார்க்கணும். மறுமையை நம்ப மறுத்த மனிதர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், வதரபலனா மஸலவ் வனசிய ஹல்கா ஆல மையுஹில் இஸாம வஹிய ரமீம். மக்கிப்போன எலும்பாக ஆகிவிட்டதற்கு பிறகு நம்மை யார் உயிர்ப்பிப்பார் அப்படின்னு கேட்கிறான். மரணித்ததற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்றீங்களே, மௌத்தா போய் மண்ணறையில வச்சு மக்கிப்போன எலும்பா நம்ம மாறிடுவோமே, எலும்பு தானே மிஞ்சும், அந்த எலும்பு கூட மக்கிப்போன எலும்பா இருக்குமே, அப்படி மக்கிப்போன எலும்பாக ஆனதற்கு பிறகு நம்ம உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா அப்படின்னு கேட்கிறான். இப்படி கேட்பதற்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான். எப்படி பதில் சொல்கிறான்? யாசீன் என்கிற அத்தியாயத்தில் 77வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்க்கலாம். அவலம் யரல் இன்சான் அன்னா ஹலக்குனாஹு மின் நுத்ஃபத்தின் ஃபைதா ஹுவ ஹஸீமும் முபீன். இந்திரிய துளியிலிருந்து நாம் மனிதனை படைத்தோமே, அதை அவன் சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ் கேட்கலாம், மக்கி போன எலும்புல இருந்து நான் உன்னை உயிர் கொடுத்து எழுப்புறதை இப்ப நீ கேள்விக்கு உள்ளாக்குறிய, நீ எதுல இருந்து வந்த, உன்னுடைய மூலப்பொருள் என்ன? இந்திரிய துளி தானே. இந்திரிய துளியிலிருந்து அற்பமான நீர், அற்பமான இந்திரிய துளி, பல கோடி உயிரணுக்கள்ல ஒரு உயிரணு, அதன் மூலமாகத்தான் தான் படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை மறந்து மக்கி போன எலும்புல இருந்து நான் எப்படி வருவேன் கேட்கலாம். ஏன்னா நீ படைக்கப்பட்ட மூலத்தை யோசிச்சு பாரு, நீ உருவான விதத்தை யோசித்து பாரு. அற்பமான நீர், அற்பமான ஒரு இந்திரிய துளியிலிருந்து நீ உருவாக்கப்பட்டாய், படைக்கப்பட்டாய். அதிலிருந்து உன்னை படைத்த எனக்கு மக்கி போன எலும்பா போயிட்டா உன்னை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்ப முடியாதா? அல்லாஹ் இப்படி பதில் சொல்கிறான். அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், வதரபலனா மஸலன் வனசிய ஹல்கஹு. தான் படைக்கப்பட்டதை எல்லாம் மறந்து நமக்கு அவன் உதாரணம் சொல்கிறான். மையுஹில் இஸாம வஹிய ரமீம். மக்கி போன எலும்பாக ஆனதற்கு பிறகு நம்ம யார் உயிர்ப்பிப்பார் என்று அவன் கேட்கிறான். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், யுஹ்யீஹல்லதி அன்ஷாஹா அவ்வள மர்ரா. முதலில் அவனை யார் படைத்தானோ அவனே மீண்டும் உயிர் கொடுப்பான்னு சொல்லுங்க. முதலில் அல்லாஹ் உன்னை படைத்தான் அல்லவா, இந்திரிய துளியிலிருந்து அல்லாஹ் உன்னை படைச்சான்ல, அப்படி படைத்த அந்த இறைவனே உன்னை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவான் சொல்லுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தம்முடைய தூதருக்கு உத்தரவிடுகிறான். இப்படி இறை மறுப்பாளர்கள் மறுமையை நம்ப மறுத்தார்கள் என்பதை பல வசனங்கள்ல சுட்டி காட்டுறான். இன்னும் சொல்வதாக இருந்தா, இறை தூதர்களை நம்புவதற்கு கூட இந்த மறுமை நம்பிக்கை தடையா வச்சாங்க. தாங்களும் இறை தூதரை நம்பல, தங்களை சார்ந்த பிற மக்களையும் நம்ப வேண்டாம்னு சொல்வதற்கு அவங்க எதை தெரியுமா பிரச்சாரம் பண்ணாங்க? பாருங்க, மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டுன்னு சொல்றாரு, இதையா நம்ப போறீங்க? இப்படி பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் பின்னாலேயா நீங்க போக போறீங்க? நம்பாதீங்கன்னாங்க. அப்ப அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக எது இருந்தது? மறுமை நம்பிக்கை இருந்தது என்பது அல்லாஹ் அப்படி செய்தார்கள் என்பது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். எப்படி? முஃமினூன் என்கிற அத்தியாயத்தில் 35வது வசனத்திலிருந்து நீங்க பார்க்கலாம். அயஇதுக்கும் அன்னக்கும் இதா மித்தும் வ குன்தும் துராபம் வ இலாமன் அன்னக்கும் முக்ரஜூன். இவர் உங்களுக்கு வாக்களிக்கிறாரா? என்ன வாக்களிக்கிறார்? நீங்கள் மரணித்து மண்ணாக எலும்பாக ஆகிவிட்ட போதும் மீண்டும் எழுப்பப்படுவீர்கள், மீண்டும் நீங்கள் வெளிப்படுத்தப்படுவீர்கள் என்று இவர் உங்களுக்கு வாக்களிக்கிறாரா? இறை மறுப்பாளர்கள் பிரச்சாரம் பண்ணாங்களாம். இவர் தூதர் என்று சொல்லிக்கூடி இவர் சொல்கிறாரா? என்னென்ன, நீங்க மௌத்தா போய் மண்ணாக மாறி எலும்பாக மாறிவிட்டதற்கு பிறகும் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவீங்க அப்படின்னு சொல்றாரா? ஹைஹாத்த லிமா தூஅதுன். அது தூரமானது, அது நடக்காது. தூதர் என்று சொல்லிக்கொண்டு இவர் உங்களுக்கு எதை வாக்களிக்கிறாரோ இந்த மறுமையெல்லாம் நடக்கவே நடக்காது. இன் ஹிய இல்லா ஹயாத்துன துன்யா. இந்த துன்யாவுடைய வாழ்க்கை மட்டும்தான் நமக்கு. நமூத்து வ நஹ்யா. இந்த உலகத்திலேயே நம்ம மரணிக்கிறோம், இந்த உலகத்துல தான் வாழ்றோம், வாழ்கிறோம் மரணிக்கிறோம்ங்கிறது அப்படி சொல்றாங்க. இந்த உலகத்துல தான் நமக்கு வாழ்க்கை, இந்த துன்யாவில தான் நம்ம மரணிக்க போறோம். ஒமான ஹனுபி மபூசின். நாம் உயிர் கொடுத்து எழுப்பப்படவெல்லாம் மாட்டோம். இவர் சொல்ற மாதிரி மரணத்திற்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை அதெல்லாம் இல்லவே இல்லை. இந்த துன்யா மட்டும்தான், துன்யாவில் வாழ்வோம், துன்யாவில் மரணிப்போம், அதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு என்று இறை மறுப்பாளர்கள் சொன்னார்கள். அதே அத்தியாயத்தில்
82வது வசனம் 83வது வசனத்துல பார்க்கலாம். இதே கருத்தை அவர்கள் சொன்னதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். காலு ஐதா மித்னா வ குன்னா துராப வ இலாமன் ஐன்னால மபூஸூன், நாங்கள் மண்ணாக மக்கிப்போன எலும்பாக ஆகிவிட்டதற்கு பிறகும் மீண்டும் எழுப்பப்படுவோமா? லக்கது உஇதுனா நஹ்னு வ ஆபாஉனா ஹாதா மின் கபில், எங்களுக்கும் இதற்கு முன்பு இப்படி வாக்களிக்கப்பட்டது, எங்க முன்னோர்களுக்கும் இது சொல்லப்பட்டது, காலம் காலமாக இது எங்களுக்கு சொல்லப்படத்தானே செய்கிறது, நாங்களும் இவ்வாறு வாக்களிக்கப்பட்டோம், எங்களுடைய முன்னோர்களும் இவ்வாறு வாக்களிக்கப்பட்டார்கள். இன்ஹாதா இல்லா அசாத்தீருல் அவ்வலீன், இது வெறும் கற்பனை கதைதான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப இறை மறுப்பாளர்கள் தூதர்களை நம்புவதற்கு கூட ஒரு மிகப்பெரிய தடையாக எது இருந்தது? இந்த மறுமை நம்பிக்கை இருந்துச்சு. அவங்க நம்ப மறுத்ததை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு விதமான அறிவுபூர்வமான வாதங்களை எல்லாம் முன் வச்சு அவங்களுக்கு பதில் அளித்தான். இறை மறுப்பாளர்கள் மறுமை வாழ்க்கையை நம்ப மறுத்தார்கள் அல்லவா, மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு நம்ப மறுத்தாங்க. அவர்களுக்கு அறிவுபூர்வமாகவே பல வாதங்கள் அல்லாஹ் முன் வச்சு அவங்களுக்கு பதில் சொன்னான். அந்த பதில்கள் எல்லாம் சொன்னோம்னா ரொம்ப நீண்டதாக போயிடும். அப்ப இதில் நாம் என்ன விளங்கி கொள்ளணும்னா, நாம நம்புற இந்த மறுமை நம்பிக்கை என்பது இறை மறுப்பாளர்களிலிருந்து நம்மளை வித்தியாசப்படுத்தி காட்டக்கூடிய, வேறுபடுத்தி காட்டக்கூடிய மிக முக்கியமான ஒரு நம்பிக்கை, ஈமான் தொடர்புடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். இந்த மறுமை நம்பிக்கை முஸ்லிம்களாகிய நமக்கு பல்வேறு விதத்தில் பல நன்மைகளை நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. நம்மளை அறியாமலே இந்த நம்பிக்கை நமக்கு பல விதத்துல நன்மையை ஏற்படுத்துகிறது. அந்த நன்மையை நம்முடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்களுக்கு மட்டுமே உள்ள ஒரு பாக்கியம் இது. இறை மறுப்பாளர்களை தவிர்த்து முஸ்லிம்களாகிய நாம் இப்படிப்பட்ட மறுமை நம்பிக்கையை நம்புகிற காரணத்தினால வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கையிலேயே பல்வேறு விதமான நன்மைகள் நமக்கு ஏற்படுகிறது. நம்மளை அறியாமலேயே பல நன்மைகளை மறுமை நம்பிக்கையின் வாயிலாக நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த விதத்தில் முஸ்லிம்களுக்கு மறுமை நம்பிக்கை ஒரு மிகப்பெரிய ஆறுதல். எப்படி இந்த மறுமை நம்பிக்கை நமக்கு ஆறுதலா இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல ஒரு முஸ்லிமுக்கு நல்லது ஏற்படுகிறது, கெட்டது ஏற்படுகிறது, நன்மை தீமை. உலக வாழ்க்கை என்பது நல்லது கெட்டது கலந்ததுதான். நல்லது நன்மை தீமை என்று எல்லாமே கலந்து ஏற்படுகிறது. அப்படி ஏற்படக்கூடிய அனைத்தையும் நன்மையாக மாற்றக்கூடியதாக நம்முடைய மறுமை நம்பிக்கை அமைந்திருக்கிறது. எப்படி இந்த உலகத்துல நமக்கு சில துன்பங்கள் ஏற்படுதுன்னு வைங்க, சோதனைகள் ஏற்படுகிறது. இயல்பாகவும் நமக்கு சில துன்பங்கள் ஏற்படும். உடம்பு சரியில்லாமல் போகும், நோய்வாய்ப்பட்டு போவோம், வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படும், குடும்பத்துக்குள்ள பல்வேறு விதமான சிக்கல் பிரச்சனைகள் இருக்கும். இப்படி இந்த உலகத்தில் இயல்பாக பல்வேறு விதமான துன்பங்கள் ஏற்படும். அல்லது குறிப்பிட்ட ஒரு தரப்பின் புறத்திலிருந்து பல அநீதிகளை நம்ம எதிர்கொள்வோம். எதிரிகளின் புறத்தில் இருந்தோம், அரசின் புறத்தில் இருந்தோம், அதிகார வர்க்கத்தின் புறத்தில் இருந்தோம், பல்வேறு விதமான அநீதிகளும் நமக்கு இழைக்கப்படும். இதெல்லாம் நமக்கு ஒரு பாதிப்பு தானே, மன ரீதியாக நம்மை கவலை உள்ள செய்யக்கூடிய விதத்திலான துன்பங்கள் தான். இப்படியான துன்பங்கள் வருகின்ற பொழுது மறுமை நம்பிக்கை, நாம் நம்பக்கூடிய இந்த மறுமை நம்பிக்கை நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலை தருகிறதா இல்லையா? எப்படி தருகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மாமின் முசீபத்தின் துசீபுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படுகிற எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் இல்லா கஃபரல்லாஹு பிஹா அன்ஹு, அதன் மூலம் அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான். ஹத்த ஷௌகத்தி யுஷாக்குஹா, அவருக்கு காலில் முள் குத்துவதாக இருந்தாலும் சரி, காலில் முள்ளு குத்துற சின்ன பிரச்சனையிலிருந்து தலை போகிற பிரச்சனை, முசீபத்து, ஒரு பெரிய முசீபத்து முஸ்லிமுக்கு ஏற்பட்டாலும் சரி, அந்த துன்பத்தை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய தவறுகளை எல்லாம், அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறான். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. புகாரில 5640வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாருங்க, நம்ம வாழ்க்கை ஒரு முஸ்லிமுக்கு ஒரு துன்பம் ஏற்படுது, அந்த துன்பத்தின் மூலமா எல்லாமே அவருக்கு நன்மையாக மாற்றப்படுகிறதுங்கிறாங்க. நன்மையா மாற்றப்படும்னா எங்க? இந்த உலகத்திலேயே மாற்றப்படும். நமக்கு துன்பங்கள் வர வர நம்ம அக்கௌண்ட்ல பணம் சேருமா? அப்படி நன்மை இந்த உலகத்தில் நன்மை ஏற்படுதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நன்மைன்னு சொல்றது எது? மறுமையில. அப்போ இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் அதை நாம் உரிய விதத்தில் பொறுமை காத்து கொள்ளும் போது மறுமையில் அல்லாஹ் அதை நமக்கு நன்மையாக மாற்றி தருகிறான். இதுதான் நம்ம மறுமை நம்பிக்கை. இப்படி நாம நம்பும் போது, இந்த மறுமை நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒரு முஸ்லிமுக்கு இந்த உலகத்தில் அவருக்கு ஏற்படுகிற எந்த துன்பமாவது ஒரு பெரிய பாதிப்பு உண்டாக்குமா? அவருடைய உள்ளத்துல சலனத்தை ஏற்படுத்துமா? எந்த செயல்பாடும் இல்லாம வீட்டுல முடங்கி கிடக்கிற அளவுக்கு ஒரு துன்பம் அவரை உண்டாக்கிருமா? அப்படி ஒரு துன்பம் அவருக்கு ஏற்பட்டுருமா? தலபோற காரியமா இருந்தாலும் சரி, இந்த மறுமை நம்பிக்கை அவருக்கு ஒரு பெரிய ஆறுதலா இருக்கும். அத்தனை புறத்திலிருந்தும் அவருக்கு நெருக்கடி வந்தாலும் சரி, நம்மை சுற்றிலும் உள்ள மக்கள் புறத்திலிருந்து அவருக்கு அடக்குமுறை ஏவப்படுகிறது, அரசு அடக்குமுறை செய்யுது, அநீதிக்கு மேல் அநீதி அவர் கிளைக்கப்படுகிறது, பல விதத்தில் அவர் துன்பத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார். அதையெல்லாம் உலகியல் ரீதியாக அவர் எதிர்த்து ஃபைட் பண்ணக்கூடிய காரியங்களை அவர் செய்தாலும் கூட அதுல ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை, அந்த துன்பங்களை எல்லாம் எதிர்த்து
இந்த உலகத்துல ஆக்கப்பூர்வமான பல நடவடிக்கைகளில் அவர் மேற்கொண்டால் கூட அவர் கொண்டிருக்கிற இந்த மறுமை நம்பிக்கை அவருக்கு ஒரு ஆறுதலை தருதா இல்லையா? எனக்கு எந்த துன்பம் ஏற்பட்டாலும் அல்லாஹ் எனக்கு இதன் மூலமா மறுமையில் எனக்கு நன்மை தர்றான்ல, இது அல்லாஹ் இந்த துன்பத்தை அப்படி எனக்கு நன்மையாக மாற்றி தருகிறானே, இது எனக்கு மறுமையில் நன்மையாக திருப்பி தரப்படுமே அப்படிங்கிற அந்த மறுமை நம்பிக்கை அவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆறுதலா இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதனாலதான் சொன்னாங்க, அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு முஃமினுடைய காரியம் ஆச்சரியம் அளிக்கிறது. இன்ன அம்ரஹு குல்லஹு கைருன் வலைஸ ذاك லிஅஹதின் இல்லா லில் முஃமின், அவருக்கு ஏற்படக்கூடிய அனைத்தையும் நன்மையாக மாறிவிடுகிறது. இந்த ஒரு பாக்கியம், இந்த ஒரு வாய்ப்போ முஃமினை தவிர்த்து வேறு யாருக்கும், இறை நம்பிக்கையாளரை தவிர்த்து வேறு யாருக்கும் ஏற்படுவதில்லை. மூமினுக்கு மட்டுமே உள்ள ஒரு பாக்கியமா இருக்கு. தனக்கு ஏற்படக்கூடிய எல்லாத்தையுமே நன்மையா மாத்திடுறார், நன்மையா மாறி விடுகிறது. இன் அஸாபத்துஹு ஸர்ராஉ ஷக்கர ஃபகான கைரன் லஹு, அவருக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்வு ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார், அந்த நன்றி செலுத்துதல் நன்மையாக மாறி விடுகிறது. வைன் அஸாபத்துஹு ஸர்ராஉ ஸபர ஃபகான கைரன் லஹு, அவருக்கு ஏதேனும் ஒரு தீங்கு கெட்டது ஏற்பட்டு விட்டால் பொறுமை காக்கிறார், அதுவும் அவருக்கு நன்மையாக அமைந்து விடுகிறது. இந்த பாக்கியம் மோமினுக்கு, இறை நம்பிக்கையாளருக்கு மட்டும்தான் ஏற்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இந்த விதத்தில் நாம் கொண்டிருக்கிற மறுமை நம்பிக்கை என்பது இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் அந்த துன்பத்தை எல்லாம் பொறுத்து கொள்ளக்கூடிய மன வலிமையையும், அது மறுமையில் நமக்கு நன்மையாக திருப்பி தரப்படும் என்கிற ஒரு மிகச்சிறந்த மன ஆறுதலையும் நமக்கு தருகிறது. இது நமக்கு நன்மையா இல்லையா? இப்படியான ஒரு நன்மையை நம்ம அனுபவிக்கிறோமா இல்லையா? இது மறுமையை நம்பாதவர்களுக்கு இந்த நம்பிக்கை உண்டா? முஸ்லிமாக இல்லாதவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நன்மை உண்டா? யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம இன்னொன்றையும் நீங்க யோசிச்சு பார்க்கணும். முஸ்லிம்கள் நம்ம எப்படி நம்புறோம்? இந்த உலக வாழ்க்கை தான் வாழ்க்கைங்கிறது இல்ல, மரணத்திற்கு பிறகு நமக்கு ஒரு நிலையான வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையில நம்ம செயலுக்கு தக்க கூலி அல்லாஹ் தருவான் நம்ம நினைக்கிறோம். இந்த நம்பிக்கை நம்ம ஆழமா நம்ம உள்ளத்துல பதிஞ்சிருக்கிறது. இப்படி நம்புறதுனால தான் நம்ம செயல்களுக்கு உண்டான விளைவுகளை, பொதுவாக எந்த செயல்களுக்கும் உண்டான விளைவை இந்த உலகத்திலே நம்ம எதிர்பார்க்கறது கிடையாது. இந்த நம்பிக்கை இல்லாம நம்மளை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உலகத்துல நல்லவர்களையும் பார்ப்போம், கெட்டவர்களையும் பார்ப்போம். நல்லவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள், கெட்டவனா இருப்பான், அடுத்தவனை ஏமாத்துவான், திருடுவான், மோசடி பண்ணுவான், எல்லா விதமான அனாச்சாரங்களையும் ஈடுபடுவான், எப்படி எப்படியெல்லாம் பிழைக்க கூடாது, எப்படி எப்படியெல்லாம் நடந்து கொள்ளக்கூடாது, அப்படி எல்லா விதமான தவறுகளையும் மூழ்கியவர்களாக இருப்பாங்க. அப்படி கெட்டவர்களாக இருந்து கொண்டு நல்லா இருப்பான், சொகுசா வாழ்வான், உலகத்தினுடைய இன்பத்திலே எல்லாம் மூழ்கி திளைப்பான். ஒழுக்கமா, அடுத்தவனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாம ஒழுக்கமான ஒரு வாழ்வை வாழக்கூடிய நல்லவனா இருப்பான். கஷ்டப்படுவான், அந்த நல்லவனை பல பேர் ஏமாத்துவாங்க, அந்த நல்லவனை பல பேர் அடிப்பாங்க, அந்த நல்லவனை பல பேர் கஷ்டப்படுத்துவாங்க, அவனுக்கு பல நெருக்கடிகளை கொடுப்பாங்க. இப்படியான ஒரு பாகுபாடான ஒரு செயல்பாட்டை இந்த உலகத்துல பாக்குறோமா இல்லையா? நல்லவன் கஷ்டப்படக்கூடியதையும், கெட்டவன் சுகபோகமாக வாழக்கூடிய, மேலும் மேலும் வளர்ச்சி என்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையையும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் கணிசமா நம்ம பார்வைக்கு படக்கூடியவையாக இருக்கிறது. மறுமை நம்பிக்கை கலட்டி வைத்துக் கொண்டு இந்த ரெண்டையும் பார்த்தோம்னா இங்க நம்ம மனநிலை எந்த நிலைக்கு வரும்? என்னடா இது, நல்லவன் கஷ்டப்படுறான், கெட்டவன் நல்லா இருக்கிறான், சொகுசா வாழ்றான், அப்ப நம்ம நல்லவனை வாழக்கூடாது, கெட்டவனா வாழ்ந்துட்டு போயிடலாம். இந்த உலகத்துல நல்லா வாழணும்னு சொன்னா, இந்த உலகத்தை என்ஜாய் பண்ண வேண்டும் என்றால் அதுக்கு இவன் ரூட்டு தான் சரியான ரூட்டு, இவன் ரூட்டு நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி நல்லவனை ஒதுக்கி தள்ளிடுவோமா? கெட்டவனுடைய ஒரு வழிமுறையை பார்ப்போமா? அதை பின்பற்றுவோமா இல்லையா? ஏன் இந்த உலகத்துல எல்லா ரிசல்ட் நடக்கணும்னு எதிர்பார்ப்போம்ல? மறுமைங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாம நீங்க யோசிச்சு பார்க்கணும். மறுமைங்கிற நம்பிக்கை இல்லாம நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவன் நல்லவனா இருக்கிறதுல அவனுக்கு என்ன நன்மை இருக்கு? ஒரு நன்மையும் இல்லையே. உலகத்துல கஷ்டப்படுறான், அடி வாங்குறான், பலரால் ஏமாற்றப்படுகிறான், பலரால் வஞ்சிக்கப்படுகிறான், உலகத்திலே நல்ல ஒரு வாழ்க்கையை வாழல. அதுவே கெட்டவன், அவன் கெட்டவனாக இருப்பதனால் உலகத்தில் இன்பத்திற்கு மேல இன்பம், உலக செல்வத்திற்கு மேல பல செல்வத்தை அனுபவிக்கிறான், வளர்ச்சிக்கு மேல வளர்ச்சி, நல்ல வாழ்க்கை அனுபவித்து வாழ்கிறான். அப்படிங்கிற அவன் செய்த எந்த செயலும் அரசாங்கத்தின் பார்வைக்கு தெரிவதில்லை, தெரிந்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள். சுகபோகமான வாழ்க்கை வாழ்றான் தானே பார்ப்போம், ரிசல்ட் அந்த உலகத்துல வச்சு தானே பார்த்து கொண்டிருப்போம். அதுவே இப்ப இந்த மறுமை நம்பிக்கையோடு சேர்த்து இந்த இருவரையும் நீங்கள் பாருங்கள். மறுமை நம்பிக்கையோடு சேர்த்து நல்லவனையும் கெட்டவனையும் பார்த்தா, அவனிடத்தில் இறை நம்பிக்கை இருக்கின்ற பொழுது அவன் செய்த நல்லவற்றுக்கு உண்டான கூலிய இந்த உலகத்தில் அல்லாஹ் மறுமையில கொடுப்பான். இந்த உலகத்தில் இல்லாவிட்டாலும் அல்லாஹ் மறுமையில கொடுப்பான். இவன் கெட்டது செய்யறான், உலகத்துல சுகபோகமா வாழ்றான், ஆனால் மறுமை நாளில் இவன் இறைவனின் பிடியிலிருந்து தப்ப முடியாது. மறுமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அல்லவா? அந்த வாழ்க்கையில இவன் தான் செய்கின்ற எல்லா செயல்களுக்கும் பதில் சொல்லியாகணும்.
தன்னுடைய தவறுகளுக்கு அவன் பதில் சொல்லி ஆகணும். இந்த உலகத்தில் அவன் தண்டனை அனுபவிக்காவிட்டாலும் மறு உலகில் அவன் தண்டனை அனுபவித்தாகணும். இப்படியான மறுமை நம்பிக்கை இந்த பாகுபாடான பார்வைக்கு தக்க ஒரு தீர்வை தருகிறதா இல்லையா? இல்லைன்னா கெட்டவன்லாம் நல்லா இருக்கிறானேன்னு பொறுமைக்கிட்டு தானே வாழ வேண்டியது இருக்கும். இந்த மறுமை நம்பிக்கை யாரிடத்துல எல்லாம் இல்லையோ அவர்கள்லாம் இப்படியான ஏற்றத்தாழ்வை எப்படி பார்ப்பார்கள்? எப்படி பார்க்க வேண்டியது வரும்? கெட்டவன்லாம் நல்லா இருக்கிறான், நல்லவன்லாம் கஷ்டப்படுறான் என்று புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒன்றுதான் இருக்குமே ஒழிய தக்க ஒரு தீர்வு அவர்களிடத்தில் இருக்காது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிற இந்த மறுமை நம்பிக்கை இதற்கும் ஒரு மனசுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலை நமக்கு தருது. கெட்டவனை பார்த்தாலும் சரி, அவனை நம்ம நல்ல விதமா பார்க்க மாட்டோம். அவனிடமிருந்து நாம ஒரு பாடம் பெறணும், படிப்பினை பெறணும், வாழ்ந்த இவனை மாதிரி வாழணும் என்கிற ஒரு உணர்வை நம்ம பெற மாட்டோம். ஏன் பெற மாட்டோம்? இந்த உலகத்தில் இவன் தப்பித்தாலும், இந்த உலகத்தில் தன்னுடைய செயல்களுக்கு உண்டான விளைவை பெறாவிட்டாலும் மறுமை என்கிற வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கையில் அவன் நிச்சயம் தன்னுடைய செயல்களுக்கு உண்டான விளைவை பெறுவான். திருந்தாவிட்டால், திருந்தினால் சரி, இல்லாவிட்டால் தன்னுடைய செயலுக்கு உண்டான விலையை அவன் கொடுத்தாகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா இல்லையா? அப்படித்தானே இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு நம்ப சொல்லுது. இந்த நம்பிக்கை நம்முடைய மனதை கெட்டவர்கள் நல்லவர்கள் கலந்த இந்த உலகத்தில் நம்முடைய இப்படியான மறுமை நம்பிக்கை கொண்ட ஒரு பார்வை நம்மளை சமநிலைப்படுத்துகிறது, சரியான பாதையை நோக்கி அழைத்து செல்கிறது. இந்த விதத்திலும் நாம் நன்மை அடைந்து கொண்டிருக்கிறோம். நம் சமூக மக்கள், இஸ்லாமிய மக்கள் இத்தகைய மறுமை நம்பிக்கையின் வாயிலாகவும் நம்மையும் அறியாமல் நன்மையை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம புரியணும். இந்த மறுமை நம்பிக்கையெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று என்னன்னு சொன்னா, எந்த பிரதிபலனையும் எதிர்பாராம நம்ம உதவி செய்யறோம் பாருங்க. இஸ்லாமிய சமுதாய மக்கள் எவ்வித பிரதிபலனையும் எதிர்பாராமல் உதவி செய்யக்கூடிய மக்களாக திகழ்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அதுக்கு கூட இந்த மறுமை நம்பிக்கை தான் காரணம். எப்படி இந்த மறுமை நம்பிக்கை காரணமா இருக்கு? உலகத்தை நீங்க எடுத்துக்க, குறிப்பா நம்ம வாழக்கூடிய இந்தியாவை, குறிப்பாக தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் முஸ்லிம்கள் மீது திட்டமிட்டு பல்வேறு விதமான அவதூறு பிரச்சாரங்கள் செய்யப்படுது. முஸ்லிம்கள்னாலே பயங்கரவாதிகள், முஸ்லிம்கள்னாலே வன்முறையை தூண்டக்கூடியவங்க அப்படிங்கிற ஒரு கருத்துருவாக்கம் திட்டமிட்டு ஏற்படுத்தப்படுகிறது. குறிப்பிட்ட சில கயவர்கள், தீய சக்திகள் இந்த கருத்தை தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பிட்ட சில நபர்கள் தான் அப்படி தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்புணர்வு பிரச்சாரத்தை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த கொரோனா நோய் பரவக்கூடிய காலகட்டத்தில் கூட இதுக்கும் மதச்சாயத்தை பூசினாங்க. எப்படி? முஸ்லிம்களால தான் நோய் பரவுது, அதனால முஸ்லிம்கள் பக்கத்தில் இருக்காதீங்க, உங்க ஏரியாவில் முஸ்லிம்கள் இருந்தால் அவங்களெல்லாம் விரட்டி விடுங்க, முஸ்லிம்கள் ஒரு பொருள் தந்தா சாப்பிடாதீங்க, வாங்காதீங்க என்றெல்லாம் பல்வேறு விதமான அவதூறு விஷம பிரச்சாரங்களை எல்லாம் பண்ணாங்க. அரசாங்கம் கூட அதை கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய ஒரு போக்கத்தை நம்ம பார்க்க முடிந்தது. இப்படி பல பிரச்சாரங்கள் பண்றாங்கல்ல, முஸ்லிம்களை எதிர்த்து பல இது செய்யறாங்களே. இப்படி செஞ்சும் தமிழகத்துல இஸ்லாமியர்கள் பிறருக்கு உதவுவதில் சளைத்தவர்களா இருக்கிறாங்களா? இன்னைக்கு நேற்று இல்லை, பன்னெடுங்காலமா முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக அந்த சில தீய சக்திகள் தொடர்ந்து பல விஷம பிரச்சாரங்களை செய்து வந்தாலும் கூட இஸ்லாமிய சமூக மக்கள் பிற மக்களுக்கு, பிற சமூக மக்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள், தொண்டுகள், அதுல ஏதாவது குறை வந்துச்சா? ரத்த தானம் செய்வதில் மதம் பார்த்தாங்களா? அல்லது ரத்த தானம் செய்வதில் அவங்க குறைஞ்சாங்களா? தமிழகத்தில் உள்ள அமைப்புகள்லேயே, தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்லேயே இரத்த தானம் வழங்குவதில் இஸ்லாமிய அமைப்பு தான் முதன்மை இடத்தை வகிக்கிறது என்கிற ஒரு நிலைதானே இன்றளவும் இருக்கிறது. இரத்த தானத்தில் மட்டும் கிடையாது, ஒரு நெருக்கடி பேரிடர் காலம் என்று சொன்னால் பிற மக்களுக்கெல்லாம் முதல் ஆளாக உதவி செய்வதிலையும் கூட, சென்னை பெருவெள்ளமாக இருந்தாலும், கஜா புயல் காலகட்டமாக இருந்தாலும், திட்டமிடப்படாத அரசு அறிவித்திருக்கிற இந்த லாக்டவுன் காரணத்தினாலையும் பல மக்கள் ஆங்காங்கே சிக்கி கிடக்கிறார்கள், சாப்பாடுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படியான ஏழை எளிய மக்கள், உணவுக்கு கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்களை எல்லாம் பார்த்து கண்டறிந்து அவர்களுக்கு உதவிகள் செய்வது என்று எல்லா விதமான சமூக தொண்டுலையும் கொஞ்சம் கூட குறை வைக்காமல் இஸ்லாமிய சமூக மக்கள் செய்து வருகிறார்களா இல்லையா? கொரோனா நோய் பாதிக்கப்பட்ட சில இஸ்லாமியர்கள் கூட பிளாஸ்மா என்கிற சிகிச்சைக்கு முன் வருகிறார்களே. பிளாஸ்மாங்கிற சிகிச்சைனா என்ன? நோய் தாக்கி அதிலிருந்து குணமடைந்த ஒரு நபராக இருக்கின்ற பொழுது அப்ப அவர்கிட்ட அந்த நோயை எதிர்க்கக்கூடிய சக்தி அதிகமா இருக்கும். அவருடைய ரத்தத்திலிருந்து, அவருடைய உடம்பிலிருந்து ரத்தம் கலந்த நிறமற்ற ஒரு திரவம் அது. அந்த திரவத்தை எடுத்து நோய் தாக்கக்கூடியவர்களுக்கு நாம மருந்தாக கொடுப்போம். அப்படி மருந்தாக கொடுத்தா அவங்ககிட்ட நோயினுடைய தாக்கம் அதிக அளவுக்கு, பெருமளவுக்கு குறைவதை நம்ம ரிசல்ட்டா பார்க்கலாம்னு சொல்லி இன்றைக்கு சொல்கிறார்கள். ஏன்னா இந்த கொரோனா நோய்க்கு எந்த விதமான மருந்தும் கண்டுபிடிக்கப்படலை, தடுப்பு மருந்தும் இல்லை. இப்போதைக்கு சிகிச்சை என்று கொடுக்கக்கூடிய சிகிச்சைலாம் என்ன? அமெரிக்கா போன்ற நாடுகளாக இருந்தா கூட இந்த கொரோனா நோய்க்கு தற்போதைய காலகட்டத்தில் கொடுக்கப்படுகிற சிகிச்சை என்பது என்ன சிகிச்சை? தனிமைப்படுத்தி வைப்பதும் சத்துள்ள உணவுகளை கொடுப்பது, இந்த ரெண்டு தான் சிகிச்சை. நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள உணவுகளை கொடுப்பாங்க.
அதனால எல்லாம் கொரோனா நோய் குணமாகி விடாது. இருந்தாலும் ஒரு அவங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி சத்தான உணவுகளை கொடுப்பாங்க, தனிமைப்படுத்தி வைப்பாங்க. இந்த ரெண்டை தானே இப்போதைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த நோயை தடுப்பதற்கோ, நோய் பாதிப்பு ஏற்பட்ட ஒருவருக்கு அதன் பாதிப்பை நீக்குவதற்கோ மருந்து கண்டுபிடிக்கப்படலை. அதனால இப்ப என்ன சொல்றாங்க, பிளாஸ்மாங்கிற ஒரு சிகிச்சை முறையை பரிந்துரைக்கிறார்கள், மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. இந்த பிளாஸ்மா சிகிச்சைங்கிறது என்ன, நோய் பாதிப்பு ஒருவருக்கு உண்டாகி அதிலிருந்து அவர் குணமடைந்து விட்டால் அவருடைய உடம்புல கொரோனா நோயை எதிர்க்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். அவருக்கு அந்த நோய் எதிர்க்கக்கூடிய சக்தி உருவாயிரும்ல, அந்த நோயை தாக்கி அதிலிருந்து குணமடைஞ்சு தானே வந்திருக்கிறாரு. அப்ப அவருடைய உடம்பு பல ஃபைட்டை பண்ணி அந்த நோயை விரட்டி இருக்குன்னு தானே அர்த்தம். அப்ப இந்த நோயை எதிர்க்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு சக்தி அவருடைய உடம்புல உருவாயிருக்கும். அவருடைய உடம்புல இருந்து ரத்தம் கலந்த நிறமற்ற ஒரு திரவம் அது. அந்த திரவத்தை நம்ம எடுத்து நோய் பாதிப்பு உள்ள நபர்களின் உடம்புக்கு நம்ம செலுத்தினோம்னா இந்த நோய் பெருமளவுல மட்டுப்படுத்தப்படும், கட்டுப்படுத்தப்படும், பெருமளவுக்கு அந்த நோயின் பாதிப்பு அவருக்கு குறையும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த சிகிச்சைக்கு முன்வாருங்கள் என்று பலரும் அழைப்பு கொடுக்கிறார்கள். டெல்லி மாநில முதல்வர் கெஜ்ரிவாலும் அழைப்பு கொடுத்திருக்கிறார். அப்படி அழைப்பு கொடுக்கப்படுகின்ற பொழுது எந்த முஸ்லிம்களை இந்த நோய் பரப்புவதற்கு காரணம் என்று பொய்யாக அவதூறாக சொல்லிக் கொண்டிருந்தார்களோ, எந்த முஸ்லிம்களால இந்தியா நாட்டுக்கே இந்த நோயை அவங்க தான் சப்ளை பண்ணாங்க, சைனாவிலிருந்து நேரடியா வாங்கி இந்தியாவுக்கு சப்ளை பண்ணாங்கிற ரேஞ்சுக்கு பொய்யா அவதூறா சொல்லி கொண்டிருந்தார்களோ, அந்த முஸ்லிம்கள் இப்ப பிளாஸ்மா சிகிச்சைக்கு வருகிறார்களா இல்லையா? ஏன் வருகிறார்கள்? எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளான பிற மக்களை இந்த நோய் பாதிப்பிலிருந்து காப்பாற்றணும், அவங்களை மீட்டெடுக்கணும், அதற்கு எங்களால் என்ன முடியுமோ அதை நாங்கள் செய்வோம் என்று பிளாஸ்மா சிகிச்சை முதல் கொண்டு பல உதவிகளை செய்வதற்கு முன் வருகிறார்களே. பல அவதூறுகள் சொன்னாலும் கூட அடுத்தவங்க பிறருக்கு நாங்கள் உதவி செய்வோம் என்கிற ஒரு மனப்பான்மையை, ஒரு கலாச்சாரத்தை இஸ்லாமிய மக்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு எது காரணம்? மறுமை தானே காரணம், மறுமை நம்பிக்கை தானே காரணம். ஏன் நம்மளை விமர்சனம் பண்றவங்க விமர்சனம் பண்ணிட்டு போகட்டும், நம்மை பொய்யாக அவதூறாக திட்டுபவர்கள் திட்டிக் கொண்டு போகட்டும், நம்மளை தீவிரவாதி என்று சொன்னாலும் சரி, நோயை பரப்பக்கூடியவர்கள் என்று சொன்னாலும் சரி, இதை பற்றிலாம் நம்ம கவலைப்படக்கூடாது. இதை நம்ம ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நாம் இதையெல்லாம் தாண்டி பிறருக்கு உதவி செய்கின்ற பொழுது அந்த உதவிக்கு அல்லாஹ் நமக்கு மறுமையில கூலி தருவான். இந்த உலகத்தில் எதிர்பார்த்து கிடையாது. உலகத்துல கூலி எதிர்பார்த்து செய்திருப்போமே ஆனால் முஸ்லிம்கள் என்ன முடிவுக்கு வந்திருப்பாங்க, நம்ம என்ன எவ்வளவு கஷ்டத்துல பிற மக்களுக்கு நாம் உதவி செய்தாலும், சமூக மக்களோடு நல்லிணக்கமாக வாழ வேண்டும் என்பதை உறுதியாக நாம் கடைபிடித்தாலும் நம்மளை போய் தீவிரவாதி என்று சொல்கிறார்களே, நம்மை நோயை பரப்பக்கூடியவர்கள் என்று பொய்யாக எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் அறிவியலுக்கே புறம்பாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அறிவியலுக்கு மாற்றமாக சொல்கிறார்களே, அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் உதவி செய்யற மனப்பான்மையிலிருந்து ஒரு சமூகத்தை தனிமைப்படுத்தணுமா இல்லையா? இந்த நாள் நம்ம ஏன் உதவி செய்யணும், நம்ம ஏன் உதவியும் செஞ்சுக்கிட்டு அவர்களிடமிருந்து திட்டுக்களையும் வாங்கணுமா? பொதுவாக ஒரு மனிதன் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தால் கூட அவனை தொடர்ந்து குறிவைத்து பல்வேறு விதமான விமர்சனங்களை முன்வைக்கின்ற பொழுது ஒரு கட்டத்தில் என்ன முடிவுக்கு வந்துருவான், நம்ம இனிமேல நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம இருப்போம், அடுத்தவங்க எல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை, யார் எக்கேடு கட்டு போனா எனக்கு என்னங்கிற நிலைக்கு வந்து விடுவார்கள். ஆனால் அப்படி இஸ்லாமிய சமூகம் வராம நம்மை யார் என்ன சொல்லி விமர்சனம் செய்தாலும், எப்படி ஏசினாலும், தீவிரவாதி என்று சொன்னாலும், நோயை பரப்பக்கூடியவர்கள் என்று பொய்யாக புனைந்து சொன்னாலும் சரி, அதையெல்லாம் நம்ம கண்டுகொள்ளக்கூடாது, தொடர்ந்து உதவி செய்யணும். ஏன்? நாம் செய்கிற இந்த உதவிக்கு அல்லாஹ் மறுமையில் நம்ம கூலி தருவான். அப்ப மறுமை என்கிற ஒரு நம்பிக்கை இருக்க போய்தான் இந்த உலகத்துல இவர்கள் நம்மளை புகழ்வார்கள் என்பதற்காக வேண்டியா சொல்றோம், இவர்கள் நம்மை மேடையில் வைத்து பாராட்டுவார்கள் என்பதற்காகவா இந்த உதவிகளை செய்கிறோம், இவர்கள் நம்மை புகழ்வார்கள் என்பதற்காகவா இந்த உதவியை செய்கிறோம்? நம்ம மறுமையில் அல்லாஹ்விடத்துல கூலி எதிர்பார்த்தல்லவா செய்கிறோம். நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான நல்லறங்களுக்கும், அடுத்தவங்களுக்கு நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் அது மறுமையில் அல்லாஹ் நமக்கு அந்த செயலுக்கு உண்டான கூலியை தருவான். ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரான், அணுவளவு நன்மை செய்தாலும் அந்த நன்மைக்கு உண்டான கூலியையும் அல்லாஹ் தருவான் என்று குர்ஆன் சொல்கிறது. அதனால நாம உதவி செய்கிறோம். மறுமையில் அல்லாஹ் கூலி தருவான் என்கிற அந்த மறுமை நம்பிக்கை தான் எப்படிப்பட்ட நெருக்கடி நிலையிலையும் முஸ்லிம் சமூகத்தை, இஸ்லாமிய சமூக மக்களை அவர்களையும் அறியாமல் உதவி செய்யக்கூடிய கலாச்சாரத்தை கொண்டவர்களாக, அந்த பண்பிலேயே தொடர்ந்து நீடிக்கக்கூடியவர்களாக இந்த மறுமை நம்பிக்கை மாற்றுகிறது. மறுமை நம்பிக்கை இல்லாத ஒரு சமூகமா இருந்தா மனதளவுல இவ்வளவு விமர்சனங்கள் வரும்போது அதையெல்லாம் தாங்கி கொண்டிருக்க முடியுமா? பழைய அடிப்படையிலேயே செயல்படுவதற்குண்டான உத்வேகத்தை அவங்க பெற முடியுமா? நம்மை பற்றி பல்வேறு விதமான அவதூறுகள், பொய் பிரச்சாரங்கள் கட்டவிழ்த்து விடப்படக்கூடிய காலகட்டத்திலையும் பிற சமூக மக்களுக்கு இரக்கம் கொண்டு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறோம் என்றால் எப்படி? மறுமை நம்பிக்கை நம்மளை அப்படி செயல்பட வைக்குது. எந்த விதமான தொய்வும் இல்லாமல் தொடர்ந்து அந்த உத்வேகத்தை நமக்கு மறுமை நம்பிக்கை தருகிறது. அது மட்டுமா,
பொதுவா மனிதர்கள் வாழ்க்கையில பல்வேறு விதமான நல்லது கெட்டதெல்லாம் நடக்கும். சில கெட்டதுகள்லாம் ஏற்படுகின்ற பொழுது மனிதன் முழுவதுமாக முடங்கி போயிடுவான். கொரோனா நோய் காலகட்டத்தில் லாக்டவுன் அறிவிச்சிருக்கிறாங்களா, வழிபாட்டு தலத்துக்கெல்லாம் போக முடியாட்டி பிற சமூக மக்கள்லாம் என்ன நிலைக்கு ஆவாங்க, என்ன வழிபாட்டு தலத்துக்கு போக முடியலையே, வழிபாட்டு தலத்துக்கு போக முடியலையே, நம்ம இவ்வளவு காலமாக தொடர்ந்து செய்த அந்த அந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் இப்போது நம்மால் செய்ய முடியவில்லையே, அப்படியெல்லாம் அவங்க பல்வேறு விதமான ஏக்கத்திற்கும் பல்வேறு விதமான வருத்தத்திற்கும் உள்ளாகுவார்கள். ஒரு கட்டத்தில் தாங்களை நொந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவங்கள தள்ளிடும். எது இந்த நெருக்கடி காலகட்டத்தில் கடவுளை நம்ம ஒழுங்கா வணங்க முடியவில்லையே, வழிபாட்டு தலங்களுக்கு நம்மால் செல்ல முடியவில்லையே, ஆரம்பத்தில் நாம் எப்படி நன்றாக நிலைமை சீராக இருக்கின்ற பொழுது என்னென்ன வழிபாடுகளை செய்தோமோ அதன் மூலம் எவ்வளவுக்கு எவ்வளவு நன்மைகளை பெற்றோமோ அந்த நன்மைகளை எல்லாம் நம்மால் பெற முடியவில்லையே, அப்படிலாம் அவங்க நினைப்பாங்க. அந்த எண்ணமே பல பேர் அப்படியே நிலைகுலைய வச்சிரும், பெருத்த ஒரு கவலையை அவங்க மனசுக்கு உண்டாக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்ம நம்பக்கூடிய மறுமை நம்பிக்கையில் அந்த குறையும் நமக்கு நிவர்த்தி செய்யப்படுகிறதா இல்லையா? ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, புகாரியில் 2996வது செய்தி, நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், இதா மரிதல் அப்து அவ் சாஃபர குதிபலஹு மிஸ்லு மாக்கான யஅமலு முகீமன் ஸஹீஹன். ஒரு அடியான் நோய்வாய்ப்பட்டு விட்டாலோ அல்லது பயணத்தில் அவன் இருந்தாலோ ஆரம்பத்தில் ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது என்னென்ன அமல்களை செய்தானோ, உள்ளூர் வாசியாக இருக்கின்ற பொழுது என்னென்ன அமல்களை செய்தானோ அவைகள் அனைத்தும் பரிபூர்ணமாக அவனுக்கு எழுதப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டார், ஆரோக்கியமா இருக்கும்போது எவ்வளவு வணங்கியிருப்பார் அல்லாஹ், நீண்ட நேரம் நின்று தொழுது அல்லாஹ் வணங்கியிருப்பார்ல. நோய்வாய்ப்பட்டதுக்கு அப்புறம் ஆரோக்கியமான நிலையில வணங்கின மாதிரி நோய்வாய்ப்பட்ட நிலையில வணங்க முடியுமா? குறைவு ஏற்படும் தானே. அந்த குறைவை அல்லாஹ் ஈடுகட்டுறேங்கிறான். நம்ம மறுமை நம்பிக்கை நமக்கு சொல்லித் தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தராங்க, ஒரு அடியான் நோய்வாய்ப்பட்டு விட்டானா பிரச்சனை இல்லை, அவன் நோய்வாய்ப்பட்ட நிலையில் அவனுக்கு எப்படி இயலுமோ அப்படி வணங்கி கொள்ளட்டும், மார்க்கம் அவனுக்கு கற்றுத்தந்த அடிப்படையில் இயன்றவரை வணங்கி கொள்ளட்டும், அதனால அவனுக்கு நன்மையெல்லாம் குறைஞ்சிடாது. ஆரோக்கியமாக இருக்கும்போது அவன் என்னென்ன வழிபாடுகளை தொடர்ந்து செய்தானோ அத்தனை அமல்களும் அவனுடைய பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டுவிடும், ஒரு நன்மை கூட குறையாது. இது மாதிரி நபிகள் நாயகம் அவர்கள் பயணத்தை கூட சொல்றாங்க. உள்ளூர்ல இருக்கிறார், உள்ளூர்ல இருக்கும்போது முன்பின் சுன்னத்தான தொழுகைகள், கடமையான தொழுகை, ஜமாத்து என்று எல்லா விதமான வழிபாடுகளையும் கரெக்டா அக்யூரா செயல்படுறார். ஒரு பயணத்துல போறார், பயணத்துல போகும்போது அதே மாதிரி எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ண முடியுமா? முன்பின் சுன்னத்தான தொழுகைகளை ஃபாலோ பண்ண முடியுமா? பள்ளிவாசல்ல தொழுகிறத ஃபாலோ பண்ண முடியுமா? ஜமாத்தா தொழுகிறத ஃபாலோ பண்ண முடியுமா? பயணம் என்பது பல காரியங்கள் இருந்து அவரை பின்தங்க வச்சிரும்ல. ஒரு வக்து பள்ளிவாசல்ல கிடைக்கும், சில வக்து பள்ளிவாசல்ல கிடைக்காம போயிடும். ஒரு சில வக்துகள் ஜமாத்தை தொழ முடியும், சில வக்துகள் ஜமாத்தை தொழ முடியாம போயிடும். அப்ப பயணம் என்பது அவருக்கு பல்வேறு விதமான ஒரு குறைவை உண்டாக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பயணத்துல போறாரா அதனால அவர் கவலைப்பட வேண்டியதில்லை. அவர் உள்ளூர்ல இருக்கும்போது எந்தெந்த நன்மைகள் செஞ்சாரோ அந்த நன்மையில எதுவுமே அவர் குறைக்கப்படாது. பயணத்துல இருக்கின்ற பொழுதும் அத்தனை நன்மைகளையும் அல்லாஹ் அவருக்கு பதிவு செய்து விடுகிறான், நன்மையில எந்த குறைவும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. பதிவு செய்யறானா எங்க பதிவு செய்யறான்? மறுமையில. மறுமையில் நமக்கு அல்லாஹ் அந்த நன்மையை தருகிறான்னு அர்த்தம். ஒருவர் ஆரோக்கியமா இருக்கும்போது என்னென்ன வழிபாடுகளை செய்தாரோ, எந்த மறுமை நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வழிபாடுகளை செய்தாரோ அந்த வணக்க வழிபாடுகள் எதுவுமே அவர் நோய்வாய்ப்பட்டு விட்டதற்கு பிறகு குறையாது. உள்ளூர்வாசியாக இருக்கின்ற பொழுது மறுமையில கூலியை பெற வேண்டும் என்று எதிர்பார்த்து வணக்க வழிபாடுகளை செய்தாரோ அந்த வணக்க வழிபாடுகள் பயணத்தில் இருக்கின்ற பொழுது மார்க்கத்திற்கு உட்பட்டு சில குறைவுகள் ஏற்பட்டு விட்டால் கூட அந்த குறைவு அவருக்கு பாதிக்காது, அவருக்கு நன்மையை பெற்றுத்தரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கன்னா பாருங்க, இதுவும் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதலை தருதா. இந்த கொரோனா நோய் காலகட்டத்தில் கூட இப்படியான நபிமொழிகள் நமக்கு எவ்வளவு பெரிய ஆறுதலை தருது. பல பேர் நம்ம நினைச்சிருப்போம், பள்ளிவாசலுக்கு போக முடியல, ரமலான் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் எப்படி நம்ம கொண்டாடணும், ரமலான்ல அது நோன்பு எவ்வளவு கூட்டத்தோடு கூட்டமாக மக்களோடு சேர்ந்து நம்ம நோன்பு வைப்போம், நோன்பு திறப்போம். ரமலான் காலகட்டங்கள் எல்லாம் பள்ளிவாசல் நம்ம எவ்வளவு நேரத்தை கழிப்போம். பயான் நடைபெறும், லுஹருக்கு அப்புறம் ஒரு பயான் பண்ணுவாங்க, இஷாவுக்கு அப்புறம் ஒரு பயான் பண்ணுவாங்க, பள்ளிவாசல் அமர்ந்து கொண்டு குரானை ஓதி கொண்டிருப்போம், விரும்பிய அளவுக்கு தொழுகையில் ஈடுபடுவோம். இப்படிலாம் நம்ம எந்த அளவுக்கு நன்மையான காரியங்களை செய்து கொண்டிருந்தோம். இப்போ அப்படி ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிருச்சே. நோன்பு திறக்கும் போது நண்பர்களோடு சேர்ந்து நோன்பு வைப்போம், நோன்பு திறப்போம். இப்போ அப்படி ஒரு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டதே. அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம்ல, அது ஒரு பெரிய ஒரு மனக்கவலையா இருக்கும். அந்த கவலையெல்லாம் போக்கி வைக்குது இல்லை, அந்த கவலையிலிருந்தும் நமக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியவையாக எது இருக்கிறது? மறுமை நம்பிக்கை இருக்கு. கொரோனா நோயே ஒருவருக்கு வந்து விட்டது, அரசு சொல்லக்கூடிய சுகாதாரத்துறை சொல்லக்கூடிய எல்லா பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்கிறார். அப்படி மேற்கொண்டும் அவருக்கு நோய் வந்து விட்டது. இப்ப அதனால என்ன இடிஞ்சு போய் விழுந்துருவாரா? மறுமை நம்பிக்கை உள்ள ஒரு முஸ்லீம் இடிஞ்சு விழுந்துட முடியுமா? இடிஞ்சு விழுவாரா? அவர் நம்பிக்கை கொள்ளக்கூடிய அந்த மறுமை நம்பிக்கை அவருக்கு அதிலும் ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்துகிறது. எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
பலைசமின் ரஜுலின் யகஉ தாஊன், ஒரு மனிதருக்கு கொள்ளை நோய் ஏற்பட்டு ஃபயம்குசு ஃபி பைத்திஹி சாபிரன் முஹ்தசிபன் யஅலமு அன்னஹு லா யுஸீபுஹு இல்லா மா கதபல்லாஹு லஹு, அவர் தம்முடைய வீட்டிலேயே பொறுமையாக இருந்து நன்மை எதிர்பார்த்து அல்லாஹ் நமக்கு விதித்ததுதான் நடைபெறும், அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவும் நம்மை அணுகாது என்று இருப்பாரேயானால் இல்லாமா கானலஹு மிஸ்லு அஜ்ரி ஷஹீத், உயிர் தியாகியினுடைய கூலி அவருக்கு வழங்கப்படாமல் இருப்பதில்லை, அவருக்கு உயிர் தியாகியினுடைய கூலி கிடைக்கும். அவர் இருக்கிற பாதுகாப்பை எல்லாம் தாண்டி அல்லாஹ் நாடி அவருக்கு நோய் வந்து விட்டது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அப்படி நோய் வந்தாலும் அவர் வீட்டிலேயே நன்மை எதிர்பார்த்து பொறுமையா இருக்கிறார்னா அந்த நிலையில் அவர் மரணத்தை தழுவி விட்டால் கூட அவருக்கு அல்லாஹ் ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடு, உயிர் தியாகியினுடைய அந்தஸ்து அவருக்கு கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. நமக்கு ஏற்படக்கூடிய அப்படியான ஒரு நோய் பாதிப்புக்கு நாம் உள்ளாகும் போது கூட அந்த நேரத்திலையும் நமக்கு இந்த மறுமை நம்பிக்கை, அல்லாஹ் நாடி நமக்கு இந்த நோய் ஏற்பட்டிருக்கிறது, பிரச்சனை இல்லை, இந்த நோயை கூட அல்லாஹ் நமக்கு நன்மையாக்கி தருகிறான், இந்த நோயின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கு கூட இந்த நோயை அல்லாஹ் நமக்கு காரணமாக்கி இருக்கிறான் என்று அவர் எண்ணிக்கொள்ளும் போது அந்த விதத்தில் அவருக்கு ஒரு மிகச்சிறந்த ஆறுதலை இந்த மறுமை நம்பிக்கை வழங்குகிறது. இப்படி மறுமை நம்பிக்கை என்பது ஒவ்வொரு இஸ்லாமியர்களுக்கும் அவசியம் இருக்கக்கூடிய ஒரு பண்பாகவும் நம்மையும் அறியாமல் நமக்கு பல்வேறு விதமான நன்மைகளை வாரி இறைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நம்பிக்கையாகவும் இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் தெரிந்து கொண்டு அத்தகைய மறுமை நம்பிக்கையில உறுதியாக இருக்கிற நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டு எம்முடைய இந்த முதல் நாள் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அடுத்தடுத்த நாட்களில் இன்ஷா அல்லாஹ் கூடுதலான தகவல்களை நாம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் மறுமையை உறுதியாக நம்புகிற பாக்கியத்தை தருவானா என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.